So accounting for share capital first sum பார்ப்போம். Chemical Corp Limited issued equity share capital of 10,000 in rupees 10 per share. The payment was received as follows: purchase machinery rupees 35,000, furniture 15,000, remaining money were received by cash. ஸோ ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து கம்பெனி வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் rupees 10 each. 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட விலை வந்து 10 ரூபா. ரைட்டா? ஸோ இந்த 10 ரூபாய் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இது வந்து எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேமெண்ட் வாஸ் ரிசீவ்ட் as follows: ஒன்று மெஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, மெஷினரி வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. மிச்சது பார்த்திங்கன்னா ரிமைனிங் பார்த்திங்கன்னா கேஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு மட்டும் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட் திங் என்ட்ரி பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஷேர் கொடுக்க போகிறோம். அப்படியே வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வில் பி கிவிங் தி ஷேர் டு தி பர்சன்ஸ். ரைட்டா? ஸோ equity ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் நான் கிரெடிட் பண்ணுறேன். ஏன்னா we are giving shares. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா 10,000 shares of rupees 10 each. ஸோ கேல்குலேட் 10,000 into 10. 10,000 into 10 multiply பண்ணால் I'll be getting 1 lakh rupees. So I'm crediting the account because I'm giving shares. So this account has to be credited. இப்போது இதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்னென்ன யார் என்ன நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நம்ம இதுக்கு பதிலாக இந்த ஷேர் கொடுக்கறது பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், மெஷின் வாங்கிடுறோம். ஸோ இந்த கேஸில் மெஷினரி rupees 35,000 வேல்யூவில் மெஷினரி. ஸோ மெஷினரி அக்கௌண்ட் டு பி டெபிட்டட் பிகாஸ் we are receiving machinery. So machinery account to be debited. The amount is 35,000. Then furnitures 15,000. Furniture account to be debited. Furniture account to be debited. That is 15,000. Then remaining வந்து கேஷில் வரும்னு சொல்லியிருக்கான். ஸோ ரிமைனிங் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போனேன். கேஷ்னு சொல்ல முடியாது. we can directly debit that amount, remaining amount into bank. So we are the receiver. அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எவ்வளோ. ஸோ இந்த கேஸில் we can find the remaining balance. ஸோ ஏற்கனவே வந்து 1 lakh வந்து ஷேர் கொடுத்துருக்கோம். அதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 35,000 தென் 15,000 இது மூணுமே சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும். ஸோ 1 lakh minus 35,000, 1 lakh minus 35,000 minus 15,000. So I am getting 50,000 rupees. So this is your journal entry for this particular problem, right, for Chemical Corp. So this is the typical journal entry and this will be your balancing figure. The bank தான் உங்களோட balancing figure.